அக்கா, அக்கா, சிகப்பி அக்கா, வெளியில வா. என்ன பண்ற வீட்டுக்குள்ள? நாங்கெல்லாம் திருவிழாக்கு போறோம். வரீங்களா? வாங்க, வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காம வாங்க. ஜாலியா போயிட்டு வருவோம். வாக்கா. வெளியில நீ வரமாட்ட, இரு நான் வரேன், உள்ள வரேன். நாங்க எல்லாம் வெளியில நிக்கிறோம், ஜாலியா போயிட்டு வருவோமே. இரு நான் உள்ள வரேன். அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க மாமனாரோட? வா, வெளியில போயிட்டு வருவோம். எல்லாரும் வெளியில தான் நிக்கிறோம், ஜாலியா அப்படி போயிட்டு வரலாமே. ம். இல்லடி, நீங்க போயிட்டு வாங்கடி. எனக்கு இங்க வேலை இருக்கு. மாமனாருக்கு வேற உடம்பு சரியில்லை. அவருக்கு வேற கரெக்டான டைத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கணும். பையன் சின்ன பையன், என்ன பண்றது? யாருமே இல்லை வீட்டுல. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என் பையனை பார்க்க வேண்டியிருக்கு, வீட்டையே பார்க்க வேண்டியிருக்கு. மாமனார் வயசானால அவரையும் பார்க்கணும். நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். என்ன தாத்தா, என்ன பார்த்துட்டு அப்படி பேசாம உட்காந்துருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னாதே வரும். நீங்க ஊருக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு, வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டீங்க. ஆமா, 3 வருஷமா திருவிழா இல்ல, இப்பதான் திருவிழா வைக்கிறாங்க. அப்படியே நாங்க ஜாலியா போயிட்டு வர்றோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க சொன்னாலே வரும். சொல்லுங்க. ஏமா சிகப்பி, போயிட்டு வாமா. உன்னுடைய நண்பர்கள் கூப்பிடுறாங்க. நீயே வீட்டுக்குள்ளே எவ்வளவு நாளதே இருப்ப. ஜாலியா வெளியில போயிட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வாமா, போமா. அவன் வந்து பையன் இருக்கியால, பையன் பார்த்துப்பேன். அவன் சின்ன பையன், அவனுக்கு 14 வயசு ஆகுது. மாத்திரோட எடுத்து கொடுக்க தெரியாத அவனுக்கு? அதெல்லாம் பையன் பார்த்துப்பேன், நான் இருக்கேன் வீட்டுக்கு. நீ போ, ஜாலியா போய் டைம் பாஸ் பண்ணிட்டு போ. இல்ல மாமா, இவனை நம்பி உங்களை எப்படி நான் விடுறது? மாட்டுக்கு விளையாடுத்தனமா எங்கேயாச்சும் போயிட்டானா உங்களுக்கு கரெக்டான நேரத்துல மாத்திரை எடுத்து கொடுக்கணும்ல. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ம். அம்மே, அம்மே, ஜாலியா வெளியில போயிட்டு வாமே. தாத்தாவை நான் பாத்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருப்ப. போ, ஜாலியா போயிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வா. நிறைய தின்பண்டம் வாங்கிட்டு வா, நல்லா நான் சாப்பிடுவேன். அக்கா, சிகப்பி அக்கா, வாக்கா, எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் என்ன, டக்குன்னு கிளம்பு. நாங்க எல்லாம் வெளியில நிக்கிறோம், 5 நிமிஷம் நீ கிளம்பி வர்ற. சரியா? வா, நான் வெளியில போறேன், நீ டக்குன்னு கிளம்பி வா. சரிடி சரிடி, நான் கிளம்பி வர்றேன். யார் யார் வந்திருக்கீங்க? இந்த குண்டக்கா வந்திருக்கா? அது வந்தா தானே எல்லாம் கலகலப்பா இருக்கும். குண்டக்கா வந்திருக்குல்ல. சரி, நீ வெயிட் பண்ண வெளியில, நான் 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன். சரியா? ஆமாக்கா ஆமாக்கா, நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். டக்குன்னு கிளம்பி வா. சரியா? ஆமா, கிளம்பு. எனக்கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாம் செட்டா கிளம்பி வந்திருக்கீங்க? திருவிழா போறதுக்கு அவ்வளவு ஆர்வமோ? ம். இன்னைக்கு ஜாலியா இருக்கணும்க்கா. ஆமாடி சகப்பி, 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வைக்கிறாங்க திருவிழா. அப்புறம் சந்தோஷமா தானே இருக்கும். ஏன் வீட்டுக்குள்ள கிடந்து வெளில வர மாட்டேன்ட? எப்படி இழுத்தம் பார்த்தல உன்னைய? வாடி, ஜாலியா போயிட்டு வரோம், வாடி கிளம்பி. என்ன சனி, அந்த பஸ் இன்னமும் காணா? எவ்வளவு நேரம் நிக்கிறது? ஏக்கா, நீ லேட்டா வந்துட்டியா? பஸ் எதுவும் போயிருச்சா என்ன? ஏக்கா குண்டக்கா, ஒன்னாலதே லேட் ஆச்சு, அப்பயே வந்திருப்போம். ஒன்னாலே இந்த சிகப்பினாலே ரொம்ப தொல்லையா இருக்கு. பஸ்ஸை காணோம், போயிருச்சா என்னன்னு தெரியலையே. அடி சும்மா இருடி, இன்னும் கிளம்பவே இல்லை, அதுக்குள்ள நீ ஆரம்பிக்கிறியா? தொணன்னு பேசிக்கிட்டே இருப்ப நீ. வரும், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, பஸ் வரும், அவசரப்படாத. அடியே முனங்கனி, பஸ் வரல, பஸ் போயிருச்சு, இப்படி இப்படின்னு சொல்லி நுழைங்க பேசிக்கிட்டே இருக்காத. மூக்குல குத்தி போடுவான். ஒரு 5 நிமிஷம் போற, பஸ் வரும். அக்கா அக்கா, பஸ் வருதுக்கா, பஸ் வருது. ஏறுங்க ஏறுங்க. ஆமா, 5 நிமிஷம் தான், பக்கத்துல தான், டக்குன்னு போயிடலாம். எல்லாம் ஏறுங்க. அடியே முனங்கனி, எனக்கு ஜன்னல் ஓரமா சீட்டுன்னு கேட்டா தோலை உடுத்து போடுவான். நான் தான் ஜன்னல் ஓரமா உட்காருவேன். சரிக்கா சரிக்கா, அதெல்லாம் நான் எதுவும் ஜன்னல் ஓரம் வேணும்னு எதுவும் சொல்ல மாட்டேன். நான் பேசாம படியில தூங்கிக்கிட்டே வரேன், ஜாலியா இருக்கும். ஐயா, என்னக்கா இது இவ்வளவு கூட்டமா இருக்கு? எப்பா, என்ன லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க இருக்கே. இவ்வளவு கூட்டம் தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. என்னக்கா இப்படி கூட்டம் மாட்டி விட்டீங்க? இவ்வளவு கூட்டமா இருக்கு, மயக்கமா வருது. அடியே சிகப்பி, திருவிழானா கூட்டமாத்தே இருக்கும், அப்புறம் நான் வெறிச்சோடியா கிடக்கும். என்னடி நீ, உனக்கு சிகப்பின்னு பேர் வச்சிருக்க பதிலா மகாராணின்னு பேர் வச்சிருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறல்ல, அதான் வீடு, வீடை விட்ட மொட்டை மாடி, இதை தவிர வேற எங்கேயும் போக மாட்டேன்டி. அந்த சுத்தி பாருடி எப்படி இருக்குன்னு, கடையெல்லாம் பாருடி எவ்வளவு கடை இருக்கு. அக்கா அழுகாதக்கா, மூஞ்சி உம்முன்னு வைக்காத, இப்பதே வந்து இறங்கியிருக்கான், உடனே உன் வேலையை காட்டாத. வா, ஜாலியா சுத்தி பார்ப்போம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது உனக்கு. நாங்க எத்தனை பேர் இருக்கோம்ல, வா. அக்கா, சிகப்பி அக்கா, இங்க நல்லா குச்சி மிட்டாய் கிடைக்கும், சவு மிட்டாய் கிடைக்கும், ராட்டினம் ஆடலாம். இன்னும் நிறைய இது இருக்குக்கா. ஏன் கவலைப்படுற? ஜாலி சிரிச்ச மாமா இரு. இப்ப சிரிக்கிறவாரு, இதே மாதிரி சிரிச்ச மாமா இரு, நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஏக்கா சிகப்பி அக்கா, வரமாட்டி சொன்னியே, ஏக்கா அப்படி சொன்ன? இந்த இப்ப எல்லாமே ராட்டினம் இருக்கு, சவு மிட்டாய் கிடைக்கும் சொன்னா சிரிக்கிறிய. ஏன் இப்ப வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த? என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்லப்பா, இங்க திருவிழாவுக்கு வந்தா எங்க அம்மா நினைப்பு வரும், அதனாலதான் இங்க வர்றதில்ல.
ஆமா இப்ப கூட சந்தோஷமா இருக்கேன். வா அம்மா நினைச்சுக்கிட்டே ஜாலியா சுத்தி பாப்போம் எல்லாத்தையும். அக்கா அக்கா என்ன எல்லாம் அங்கிட்டு திரும்பி நிக்கிறீங்க, எங்கிட்டு பாருங்க. அங்க பாருங்க தூரத்துல யானை வருதுக்கா. யானை வருது, கரடி வருது. நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம ஆயிட்டோம். நம்ம குழந்தைய பார்த்து ரசிக்க வேண்டியது. கழுத வயசாயிருச்சு நமக்கு. நம்ம திருவிழாக்கு வர்றோம். என்னத்த சொல்ல, ஆனா பார்க்க நல்லா ஆசையா இருக்குக்கா. என்னடி சொல்ற, யானை வருதா? இப்படி தள்ளி வாடி, எட்டி மிதிச்சு விடாம. உன் மூஞ்ச பார்த்தா யானை கோவம் வந்துருக்கு, வாடி முதல்ல. இப்படி எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க உள்ள போய் பார்ப்போம். எனக்கு மயக்கம் வர மாதிரி வருது. நான் மயங்கி விழுந்துட்டேன்னா அப்புறம் நீங்க தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும், பாத்துங்க. நான் கிளம்பி வாங்க உள்ள போவோம். ஆஹா ஆஹா, களை கட்டுதடி திருவிழா. அங்க பாருங்கடி, பொம்மை எல்லாம் தொங்குது. நாய் பொம்மை, நரி பொம்மை, பூனை பொம்மை, புலி பொம்மை எல்லாம் தொங்குதுடி. பஞ்சு மிட்டாய், சவு மிட்டாய், இந்த காரு, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாம் வாங்கலாம். சூப்பரா இருக்குடி, வாங்கடி வாங்கடி. அக்கா இது என்னக்கா, இது திருவிழாவா கடலாக்கா? கடைகள் எல்லாம் அப்படியே பல பலன்னு மின்னுதேக்கா. நல்லா இருக்குக்கா, செம்ம என்ஜாய்மெண்ட்டுக்கா. என்னக்கா இது பேசாம இருக்க, நீ எதாவது சொல்லு. இப்படி ஓரமா போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். கடைலாம் எப்படி இருக்கு? வாங்க டக்கு டக்குன்னு வாங்கிட்டு கிளம்புவோம், ஒவ்வொரு கூட்டமா இருக்கு. இல்லடி, ஒரே ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கேன்டி. என்னென்ன வாங்குறேன்னு தெரில. எனக்கு முதல்ல பஞ்சு மிட்டாய் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் யானை பொம்மை, பூனை பொம்மை வாங்கணும் பிள்ளைக்கு. வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதேன். வாங்க டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்புவோம். அக்கா மயக்கமா வருதுக்கா, வாக்க எங்கனாச்சும் மரத்தடி ஓரமா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் கிளம்புவோம். சரியா? எடுத்தோடனே பஸ் ஸ்டாண்டுக்கு போவேனா, கொஞ்ச நேரம் மரத்தடியில் உட்காந்துச்சு போவோம்க்கா. ஆமா வாங்க, டயர்டா இருக்கு. அடியே என்னங்கடியே, எல்லாம் தலைவில படுத்து கிடக்குறீங்க. அக்கா ஒரு ஆள் தாண்டி ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்னடி இப்படி கிடக்குறீங்க மரம் மாதிரி? என்னடி மரம் மாதிரி சாஞ்சி கிடக்குறீங்க? எந்திரிங்கடி, அது செத்துட்டு தொலைஞ்சிடாங்கடி, கொலகேசில நான் உள்ள வருவேன். அக்கா குண்டக்கா, நீ கண்டிப்பா நீ கொலகேசில உள்ள போக போற. கொஞ்ச நேரம் பேசாம இரு, நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். உனக்கு என்ன, நீ நல்லா குண்டா இருக்க, எல்லாத்தையும் தாங்கிடுவேன். நாங்க அப்படியா, நாங்களே ஒல்லி குச்சியா இருக்கோம். ஒரு சின்ன காத்து அடிச்சா நாங்க 10 கிலோ விழுந்துருவோம். ஏதோ நல்ல மரம் கிடைச்சி போச்சு நமக்கு, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இல்லைன்னா அவ்வளோதான். பேசாம கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கா, நாங்க தூங்கி வச்சு வர்றோம். ஏண்டி நான் பாட்டுக்கு வீட்டுல இருந்தேன், திருவிழாக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு சொல்லி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி சந்தன கட்டையே சாச்சு விட்டீங்களேடி. சந்தன மரம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பேடி நானு. எங்க வீட்டுல 1000 வேலை இருந்தாலும் இழுத்து போட்டு பாப்பேன்டி. இங்க பாரு, 10 நிமிஷம் போய் கூட்டத்தில் இருந்ததுக்கு மயக்கம் வந்துருச்சுடி. இனிமே என்னை எங்கேயாச்சும் கூப்பிட்டீங்க, உங்களை தோலை உரிச்சு விடுவீண்டி. சந்தன கட்டையே சாச்சு விட்டீங்களேடி. அக்கா சும்மா இரு, உனக்கு என்ன, எல்லாம் பஸ்ல நல்லா ஜன்னலோரமா உட்காந்து வந்த, நான் பஸ்ல அப்படியே தொங்கிக்கிட்டு வந்தேன். என்ன என்ன பாடு வருது நீங்க எல்லாரும். உனக்கு என்ன, இல்லை மகாராணி மாதிரி இருக்க நீ. இப்ப கூட பாரு, இந்த கிளை மேலே நீ படுத்து தூங்குற. என்னைய பாரு, தரையில படுத்து தூங்குறேன் நானு. காலெல்லாம் வலிக்குதுக்கா. ஏக்கா அப்படி பாடா படுத்துறிய, எந்திரிக்க முதலங்கிட்டு. கிளவி, உன் தலை ஏண்டி ஏன் தலை மேல வச்சிருக்க? எந்திரிடி முதல்ல. சும்மாவே எனக்கு தலை வலிக்குது, இதுல உன் தலைய வேற என் தலையில வச்சு அமுக்குறியடி. எந்திரிடி எந்திரிடி. என்னங்கடி இப்படி கிடக்குறிய? நான் அவ்வளோ டீசெண்டா உட்காந்துருக்கேன் பாருங்கடி. என்னடி ஆச்சு உங்களுக்கு? யாரும் செத்துக்கு போயிடாதீங்கடி. குண்டக்கா நானும் ஜெயிலுக்கு போயிடுவான். சவா, உடம்பு வலியா இருக்குக்கா. வீட்டுக்கு போறதா பேசாம இங்கேயே படுத்துறோமான்னு தோணுதுக்கா. உடம்பு அப்படியே கொட்டையுதே. இந்த கிளவிய பாருங்க என்னாச்சுன்னு, செத்து போச்சான்னு தெரியலையாக்கா. அடியே கிளவி, கெட்ட கிளவி, எந்திரி. அடியே என்னங்கடி, எல்லாரும் என்னை கேலி பண்றீங்களா? நான் இரும்பு மாதிரிடி, சாஞ்சாலும் ஜாய்வினை ஒளிஞ்சு வீழ மாட்டேன்டி. இப்ப பாருங்கடி எப்படி எந்திரிச்சு நிக்கிறேன்னு பாருங்கடி. நான் மூங்கி மரம் மாதிரி நிப்பேன் பாருடி. பாருங்கடி அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்னு. என்னைய கெட்ட கிளவி நான் சொல்றீங்க? நீங்க எந்திரிங்கடி பாப்பா, எந்திரிச்சு என்ன மாதிரி சுறுசுறுப்பா நடங்க பாப்பா. அடியே கெட்ட கிளவி, நீ கெட்ட கிளவி தாண்டி. உன் தலையை என் தலைமையில வச்சு என்னை எப்படியோ ஒரு அமுக்கு அமுக்கிட்டியடி. கண்ணெல்லாம் அப்படியே மங்களா தெரியுது எனக்கு. யார் என்னன்னே தெரியல. எனக்கு பக்கத்துல யாரோ பூதம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. என்னடி பண்ண, உன் தலையாது கல்லாடி, அது இவ்வளவு கண்ணமா இருக்கு. ஏண்டி நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது யாரோட தெரியல உனக்கு? அவ்வளவு மயக்கமா உனக்கு? நீ எல்லாம் முதல்ல கிளம்பி வர, திருவிழாவுக்கு போகணும் திருவிழாவுக்கு போகணும்னு. இனிமே நீ நினைச்சு பாப்ப திருவிழாவ, தோலை உரிச்சு விட முடி. சரி சரி, அரட்டை அடிச்சதெல்லாம் போதும், எந்திரிக்க எந்திரிக்க. அப்படியே லைட்டா தண்ணியை குடிச்சு விட்டு, கஞ்சியை குடிச்சு விட்டு, கையால் முடிஞ்சு அந்த குளத்துல கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு போவான். நமக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்குடி, மறந்துட்டீங்களா? டைம் ஆயிடுச்சு, வாங்க போவோம் குடும்பம் வீட்டுக்கு. எந்திரிடி எந்திரிச்சு, நேரம் இல்லடி.
எந்திரிச்சு நேரம் இல்லை சாஞ்சிட்டு நிக்கிறியோ? நேரம் இல்லை சாக்கிச்சா நினப்பு. அக்கா அக்கா குண்டக்கா, என்னக்கா இடுப்பெல்லாம் வலிக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குது. எப்பக்கா பஸ் வரும்? நம்ம நேரா வீட்டுக்கு போவோமா இல்ல சுடுகாட்டுக்கு போவோமானே தெரியலக்கா. ஒரே கை கால் கொடைச்சலா இருக்கேக்கா. சபா, என்ன கூட்டம் என்ன கூட்டம், முடியலக்கா என்னால. ஏடி என்னடி எல்லாரும் இப்படி செத்த மாதிரி கிடக்குறிய, சுடுகாட்டுல கிடக்குற மாதிரி கிடக்குறிய? எந்திரிங்கடி, யாரும் செத்து தும்புறாடி. என்னடி ஆளாளுக்கு மேல மேல படுத்து கிடக்குறிய? அக்கா பாத்தீங்கல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏண்டி திருவிழாக்கு போகணும்னு ஆசைப்பட்டா போதுமா? அதுக்கு ஏத்தாப்புல நல்லா சாப்பிட்டு உடம்பு வலுவா வச்சிருக்கணும் முடி. செத்த மாதிரி கிடக்குறீங்களே, எந்திரிங்கடி, உங்களுக்கு குடும்பம் இருக்குடி, மறந்துடாதீடி. எந்திரிங்க எந்திரிங்க. அக்கா அக்கா, நான் எதுவும் செத்துட்டேனா? என் குடும்பத்தை நீ பாத்துக்கிறியாக்கா? என் குடும்பத்தை நீ பாத்துக்கக்கா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அப்படியே மண்டை சுத்து. எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என் 2 பிள்ளைகளை நீ இடுப்புல வச்சு வளர்த்துக்கக்கா. என் பிள்ளைய தத்தெடுத்துக்க நீ. அக்கா குண்டக்கா, என் பிள்ளைய நீயே தத்தெடுத்துக்கக்கா. எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் பிள்ளைய நீயே தத்தெடுத்து வளர்க்கா. என் பிள்ளைய அனாதே விட்டுறாதக்கா. விளக்க மாதிரி பிஞ்சு பேரு எந்திரிங்கடி, நான் ஆசிரமம் வச்சு நடத்துறேன். உங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் தீவிட்டு வளர்க்கறதுக்கு ஆளை பாரு ஆளுங்க. லைட்டா கை கால வலிச்சதுக்கு செத்து பேரும் சொல்லி இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி அம்போன்னு படுத்து கிடைக்கல. எந்திரி, யாராச்சும் வந்துட போறாங்க. எந்திரிங்கடி. உங்க எல்லாமே நான் வந்து மாதிரி தெரியலாது. அக்கா குண்டக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா? அப்படியே உன் மடியில நான் படுத்துக்கிறேன். பஸ் வந்து அவரட்டு விடு. என்னை அப்படியே தூக்கி கொண்டே உள்ள ஜன்னல் ஓரமா உட்கார வச்சிருக்கா. நான் ஜன்னல் ஓரமாவே உட்காருவேன். ஆமா. ஏண்டி சிறப்பு, எந்திரிச்சு நிக்க கூட முடியல, இந்த நிலையில நீ ஜன்னல் ஓரமாச்சும் உட்கார நடம் பிடிக்கிற? என் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து என்ன உள்ள இப்படி வந்துருக்கல, அட்டம் பிடிக்கிறீங்க. எந்திரிங்க எந்திரிங்க. அக்கா அக்கா குண்டக்கா, பேசாம இங்கே படுத்து தூங்கிடுவோமா? நல்லா காத்தோட்டம் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குக்கா. நல்லா தூங்கி எந்திரிச்சு நைட்டு போக வீட்டுக்கு. நீ என்னக்கா சொல்ற? நல்லா காத்தோட நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குக்கா. அடி பிக்க போற மாதிரி உங்களை. எந்திரிக்கடி, எல்லாம் பஸ் வந்துடும். எந்திரிக்கடி. இப்படியே படுத்து கிடந்தனா பஸ் வாயிலே ஏறி பார்த்துக்க. ஆளை பாரு ஆளை. எந்திரடி, யாரும் கீழே பேய் கிடக்கு பயந்துடாம முடிய விரிச்சு போட்டு உட்காந்துருக்கு. எந்திரடி. என்னங்கடி ஆளாளுக்கு மேல படுத்து கிடைக்கிறீ எப்படி? எந்திரிங்கடி, நாங்களே எதிர்ச்சிட்டோம்ல. அவனா கெட்ட கிழக்கு என்ன இடுப்பு வலிக்குதா? கழுத்துல கையை வச்சுட்டு அப்படியே படுத்து கிடக்குறா. நீ இருக்கிற சத்துக்கெல்லாம் எதுக்கு திருவிழா கூட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிற? ஆளா கிளம்பி கிளவி. எல்லாரையும் ஒண்ணு கூப்பிட்டு நீ தானே திருவிழாக்கு போகணும்னு வந்த. நீ எப்படி கழுத்துல கையை வச்சுட்டு படுத்து கிடக்குற? எந்திரி எந்திரி. அடியே முனங்கனி, எந்திரிச்சு உன் தோலை உரிச்சு பிடியும் பாத்துக்க. எப்ப பார்த்தாலும் முணங்கிக்கிட்டே கிடப்ப. இன்னைக்கு கிடறனா ரொம்ப பேசுறியா? உடம்புல எல்லாருக்கும் தாண்டி வரும். அடியே முனங்கனி, ரொம்ப பேசுன பிச்சு போடும் பாத்துக்க. உன்ன மாதிரி 10 வீட்டு சோறு தின்னாதாண்டி உடம்பு வலுவா இருக்கும். நீ எங்க வீட்டுல சமைக்கிற? அக்கா சோறு கொடுங்க, அக்கா குழம்பு கொடுங்கன்னு எல்லா வீட்லையும் வாங்கி சாப்பிட்டுற. நாங்க அப்படியா? ஏதோ வீட்டுல இருக்கிற கஞ்சியை கூட குடிச்சுட்டு இருக்கிறோம். உனக்கு என்ன 10 வீட்டு குழம்பு வருது, 10 வீட்டு சோறு வருது. நல்லா தின்னுபிட்டு நீ பேசதாண்டி செய்வ, பேசத்தையும் செய்வ. ஆளுகளையும் மண்டையிலையும் பாரு. சபா அப்பா, அக்கா கொஞ்சம் பரவாயில்ல. சபா, எப்பக்கா பஸ் வரும்? வீட்டுக்கு ஓடுவோம்க்கா, ஒரே ஓட்டமா ஓடணும்க்கா. இந்த முனைகிட்டெல்லாம் ரொம்ப பேச்ச வேண்டியதா இருக்கு. கையெல்லாம் அசதியா இருக்கு, அசதியா இருக்கு. ஏக்கா குண்டக்கா, நீ மட்டும் எப்படிக்கா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க? நீ வந்து எங்க கூட வந்த இல்ல கூட்டத்துல அப்படியே அலைஞ்சு தெரிஞ்ச, உனக்கு ஒண்ணுமே ஆலையாக்கா? எப்படி? அதுதாண்டி அக்கா, ஸ்ட்ராங்கா இருப்போம்ல. 10 பேர் வந்தாலும் ஒத்தால அடிப்பீங்க அக்கா. அக்காவே தெரியுமா உனக்கு? தெருவில் நடக்கிற எல்லா சண்டைக்கும் அக்காவே முதல்ல வந்து நிப்பி. அக்காவே பஞ்சாயத்து பண்ணி. இவ்வளவு ஸ்ட்ராங் இல்லாட்டி முடியுமாடி? தெருவே நான் தாண்டி பாதுகாக்கிறேன். சரிக்கா சரிக்கா அக்கா, பேசிட்டே இருக்காம பஸ் வருவான்னு பாருங்க. டக்குன்னு வீட்டுக்கு கிளம்புவான். ரொம்ப டயர்டா இருக்கா, எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறது பாருங்க. அங்கிட்டு தெரியும் பாருங்க பஸ் வருதானு. அடியே சிகப்பி சிகப்பி, வாயை சொன்ன நேரம் முடி. பஸ் வருதுடி ஏறுக்கடி எல்லாம். வீட்டுல போய் சேருவான். சபாட ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சுக்கா. சரிக்கா, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க, டீ போட்டு வரவா? டீ குடிச்சிட்டு கிளம்புறீங்களா?
எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்புங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து நீங்க. சரிடி சிகப்பு, டீயை போட்டு வாப்போ, குடிப்போம். ஆமா, ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. டக்குன்னு டீயை போட்டுட்டா ஓடு. சரி, எல்லாரும் உட்காந்துருங்கக்கா, நான் டீயை போட்டு வர்றேன். ஆமா, இந்த கிளைக்கு மட்டும்தான் ஒரு டீ போட்டு கொடுத்தேன். உங்களுக்கு அப்படியே பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இருங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, சாப்பிடுங்க, எல்லாம் டீ சாப்பிடுங்க. சாப்பிட்டு சிகப்பியோட டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொன்னாதான் உங்களை வீட்டுக்கு விளையாட்டு விட மாட்டேன். அடியே சிகப்பி, பரவாயில்ல, டீ சூப்பரா இருக்குடி. நான் கூட பச்சை தண்ணி மாதிரி தான் போடுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, திக்கா நல்லா இருக்கியடி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஒன்ன மாதிரி நல்லா இருக்குடி. நல்லா இருக்குடி சிகப்பி, டீ சூப்பரா இருக்குடி. நான் என் பின்னாடி நிக்கிறாள் அந்த முனங்கனி, இவ்வளவு மாதிரி நீ போடல, பரவாயில்ல, நல்லா தண்ணி போட்டு வச்சிருக்க. இவ வந்து சுடு தண்ணி மாதிரியே தான் போடுவா டீயை, அப்படியே பச்சை தண்ணியா இருக்கும். இவ வீட்டுக்காரனா எப்படித்தான் அவட்ட குடும்பம் நடத்துறான்னு தெரியல. அக்கா, குண்டக்கா, என்னக்கா என் வீட்டுக்கார போட விடாங்கிற, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குக்கா. உடனே வீட்டுக்கார சொன்னா அவளுக்கு வந்து சரி விரி விரி, வாய் தேறி சொல்லிட்டு விரி. சிகப்பி, நல்லா இருக்குடி டீ, நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்குடி. நல்லா செம்மையா இருக்கு, நல்லா சீனி எல்லாம் நல்லா போட்டிருக்க. நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா சிகப்பு கப்பி, சூப்பரா இருக்கு சிகப்பி டீ. நான் கூட ஒரு நாள் என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி நான் போட்டு கொடுத்ததே கிடையாது. பரவாயில்லையே, நல்லா சமையல் கத்துக்கிட்டியா, டீயும் போடுற. அன்னைக்கு ஒரு அப்படியே சாம்பார் வச்சு கொடுத்த சூப்பரா இருந்துச்சு. பரவாயில்ல சிகப்பி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நல்லாத்தையும் நீ பாக்குற. சரிக்கா, சரிக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து டீ குடிச்சது ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம், டீ நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம்க்கா. ஆமா, என்னக்கா பண்றது, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். தினமும் தானே வேலை நமக்கு, அதனால பழகி போச்சுக்கா. சமையலும் சரி, டீயும் சரி, எல்லாமே நல்லா சூப்பரா செய்விக்கா. ஒரு நாள் வாங்க, என் வீட்டுல சாப்பிடலாம், நல்லா சமைச்சு தரேன். சரிடி சேபி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாங்களும் வீட்டுக்கு போனா நேரம் அங்கே ஓ வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என் வீட்டுக்கு போனா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. போட்டது போட்ட இடத்துல அப்படியே கிடக்கு. சரி பாரு, நான் கிளம்புறேன். போயிட்டு நாளைக்கு வர்றேன், பாப்பா. சரிடி சேபி. இங்க பாரு, இவ்வளவு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு டீ போட்டு கொடுத்தா இல்ல, பாதி பாதி டீ தான் குடிச்சிருக்காளுங்க. வீணா போச்சு டீ எல்லாம். டீ நல்லா இருக்கு, நல்லா இருக்குனாலுங்க முழுசா யாரும் குடிக்கல. வரட்டும், நாளைக்கு வரட்டும், அவளுக்கு முடிய பிடிச்சி அறுத்து போடுறேன். குண்டாக்கா மட்டும்தான் ஃபுல்லா குடிச்சிருக்கு. அந்த முனகனின்னா வாயை மட்டும் தான் வச்சிருக்கா முனகனி.